வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முதல் படி நிகழ்ச்சி. நான் உங்கள் ஸ்ரீவித்யா. சினிமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய திரைப்படங்கள் வருது. நம்ம முதல் படி நிகழ்ச்சி தரமான குறும்படங்களை உங்களுக்கு வழங்கிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறும்படம் கரை. பேரே அழகாக இருக்குல்ல? வாங்க படத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னாச்சு காசி? காசி! காசி! ஐயோ! காசி! 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 ஐயோ! சாப்பிடு காசி. உடம்புல தெம்பு வேணாமா? எப்படி இழைச்சிட்ட பாரு. சாப்பிடு காசி. ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல காசி. புயல்ல மற்றவங்களோட சேர்ந்து நீயும் ஒருத்தர் கூட உயிரோட திரும்பல தெரியுமா? துர்கா புருஷனை தவிர யாரோட உடம்பும் கிடைக்கல. எவ்வளவு கோரமா இருந்துச்சு தெரியுமா? உடம்பெல்லாம் அழுகி போய்
அடையாளம் தெரியாம. ஐயோ, ஓ மூஞ்சிதான் பார்த்தேன் காசி. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் காசி. கடவுள் புண்ணியத்துல நீ கிடைச்ச. என்னதான் நடந்துச்சு உனக்கு? ఒరే ఎవరా నువ్వే? ఇక్కడ చూడరా, ఆ మాట వినిపిస్తుందా? ఒరే அதான் இப்போ இருக்கேன்ல. இருக்க, ஆனா மனசு காசி. என்னாச்சு காசி? ஏதோ தப்பு நடந்த மாதிரி தோணுது தேவி. உடம்பு எதுவும் முடியலையா? தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி தெரியுது. அப்படியே போயிருக்கணும்னு தோணுது. பேசாம படு காசி. ஒரு நிமிஷம். தேவி, எனக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்ப என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டேன் தேவி. இங்க பாரு குணா. ஹலோ, வா போலாம் காசி. தொட்டே இல்லையே. ஏடிஎம் எடுத்துக்கலாமா? அதுல என்ன இருக்கு? எல்லாம் செலவாயிடுச்சு. எப்படி சமாளிச்ச? குணா கடனா கொடுத்தான். சும்மா கொடுத்தானா? பதிலுக்கு எதனா கேட்டிருப்பானே. அதெல்லாம் எதுவும் கேட்கல, உதவிதான் செஞ்சான். சொல்றியா? வா போலாம். நீ போய் சொல்ற. ஓலாங்கிற. இவனுக்கு இங்க என்ன வேலை? என்ன காசி, வலையில் சிக்கின மீன் கருவாடு ஆனானாக்கா காஞ்சி கிடக்கிற? கவலைப்படாத, உன் பொண்டாட்டியோடைய சாப்பாடு உன்னை சீக்கிரமாகவே தேத்திடும். என்ன தேவி நான் சொல்கிறது? பையன் ரொம்ப வீக்காக இருக்கான். அடிக்கடி எனக்கு செஞ்சு போடு. மிளகு போட்ட மீன் குழம்பு அதை செஞ்சு போடு. சுருன்னு காரம் ஏறி சுறுசுறுப்பாயிடுவான். காசி, அவன் செஞ்ச உதவிக்கு சமைச்சு போட்டேன் காசி. அவ்வளவுதான் காசி.
உனக்கு ஞாபகம் இருக்கா காசி? இந்த இடத்துல தான் உன் லவ்வை சொல்லி என்னை கட்டிக்கிறியான்னு கேட்ட. எப்படி பிழைக்க போறேன்னு கேட்டதுக்கு இதோ கடல் துணை இருக்கும்னு சொன்னேன். அதை நம்பிதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம்ல காசி. உனக்காக எப்போதும் நானும் அவளும் இருப்போம் காசி. ரெண்டு பேரும் ஏமாத்திட்டீங்கல்ல? காசி, துட்டு இல்லை பெருசு. உன்னை நான் கேட்டேனா? உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். குட்ரா. யாருக்கிட்டனா மனசை விட்டு பேசணுண்டா. ஏது நிஜம் ஏது போய் ஒன்றுமே புரியலை பெருசு. டேய் காசி, உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் ஒரு கோடு தாண்டா இருக்கு. அதுக்கு பேர் பயம். அதை தாண்டிட்டுனா உண்மை புரிஞ்சிடும். தாண்டலன்னா பயம் உன்னை வெட்டிகிட்டே இருக்கும். புரியுதா? அவ உண்மையில் ஏமாத்திருந்தான்னா? அப்படியே யோசிக்கணும். அவள் ஏமாத்தலைன்னா நம்பலாம்ல? அது ஒன்றால் முடியாது. ஏன்னா தண்ணியை நம்பாதவன் மற்றவனை எப்படி நம்புவான்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் தெரியாது? இப்போ தானே சொன்ன கடல் ஒன்றை ஏமாத்திருச்சுன்னு. அவளை ஒன்று ஏமாத்திருந்தா இப்போ என் முன்னாடி நின்று உயிரோடு பேசிகிட்டு இருப்பேன். நீ போய் அவகிட்ட நன்றி சொல்லிட்டான். பயம் தானாக போயிடும். கோட்டை தாண்டி போனா உண்மையை புரிஞ்சுக்குவேன். போடா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. செத்து போன காசு திரும்ப வந்தது மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை வாழத்தான். அந்த வாழ்க்கைக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கதா, எதுக்காக செஞ்சேன்னு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால நன்றி மட்டும்தான் குணா சொல்ல முடியும். என்னை மன்னிச்சிரு குணா. உன்னை காதலிக்கணும்னு நான் நினைச்சதும் கிடையாது. காசியை மறக்கணும்னு நான் யோசிச்சது கூட கிடையாது. தயவு செஞ்சு அவனுக்கு எதுவும் பண்ணிடாத.
நேயர்களே, படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல? எனக்கும் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகரை பார்க்கணுன்ற ஆர்வமாக தான் இருக்குது. வாங்க. கரை படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே படம் முழுக்க கடல் சார்ந்தே இருந்தது வருண். பட் இந்த கதைக்கான தாட், இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்களேன். I've always been very fascinated with man's relationship with nature because I come from a wildlife filmmaking background. My father is a wildlife filmmaker. So whenever I go into the jungle with him to film, basically we shoot tigers. So whenever I go into the jungle, whenever I come from the city, I can only hear my own thoughts when I'm in the jungle. And after a few days, I start listening and my mind calms down. So I feel that nature is like a reflection of what our thoughts are. And that way, when I came to Chennai, when I saw the sea for the first time, I could feel fear. And because it was so huge, and I felt that I wanted to make a concept related to that. So my film is about a fisherman who develops a fear of the sea, and after a cyclone, and how he starts to translate that fear into his personal life. So I thought it would be a very interesting idea to play off, and that's all. வருண், நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்க, இங்கே வந்து எல்லாருமே தமிழ் மக்கள். ஸோ உங்கள் குழுவை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இந்த மொழி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேரியராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். So yeah, language was definitely an issue. I had one doubt in my mind. If whatever I write in Hindi or English, will I be able to tell it to the audience here? So yeah, it was an issue. I wrote the first draft in English, then I had to get it translated into Tamil, then I had to get the dialogues written in Tamil, then I had to manage an entire crew who didn't know the language. But the thing which I noticed here was everyone was so supportive. A lot of people came together and everyone helped me understand the language, helped me understand the dialogues better, and it was a great experience. You come from a different place, everyone has the same emotions. And once you start, and these emotions they're the same for everyone, and the characters themselves, they will portray the nativity, and you just have to tell them the emotions, and that's how they will start to translate it on screen. So yeah, that way I worked with very good actors like Regin Rose sir and Gabriella and Puramu and Puramu sir and Anand sir, and all of them, they really made the film possible for me. My team, my cinematographer Gautam, my editor Kiran, Akbar, everyone was very supportive, and all of us worked together to make the film possible. And we were all building the sets, we were all talking to the actors, we were all making things possible. So yeah, overall it was a great experience, I would say, and I felt very included here, and வருண், சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் எடுத்திருக்கு, அண்ட் நிறைய வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எப்படி எடுத்தீங்க? கஷ்டமாக இருந்துச்சா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். So yeah, that's quite a funny story because my cinematographer Gautam, he started taking swimming lessons before the shooting started, because we had some initial idea of shooting shots inside of the sea. So he had to take a GoPro camera inside of the sea. So we collaborated with scuba diving people, and we all went into the sea, and then that's where we took all these shots where you see all these fishes are going around, and different shots like that. So on the day where we had to take a shot of Kasi swimming in the sea, what we had to go through was it was like a very tiny boat. So me, the actor, and Gautam, all of us, we went inside, and the actor and I were ill because of the boat was moving and we felt like puking. But Gautam was there. Gautam took care of everything, and somehow we actually threw him into the sea, and he came and we got the shot finally, and so it was quite a fun experience. ஸோ வருண், இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கரண்ட் ஒர்க்ஸ் என்ன? யார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் இதெல்லாம் சொல்லுங்களேன். Right now I'm working with a non-profit foundation. It's my family's non-profit foundation. My father, who's a wildlife filmmaker, who's been shooting tigers for the last 20 years, and we are focusing on eco-fiction kind of things, where we tell stories about the environment. So the next thing which I'm doing is a short film about man-animal conflict, and it's based in Nagpur, and it's going to be an interesting thing because we're going to involve all the stock footage that we've shot
of tigers, already footage which we have of tigers, and juxtapose it with the narrative part. So it's going to be an interesting project. And otherwise, I've been working in Bombay. I've been assisting a lot of people. I've been assisting cinematographers. I've been assisting people on the direction side as well. But yeah, this is my main aim. I want to tell stories which have an impact, and I want to tell stories which are an extension of who I am. And yeah, that's what I'm trying to do. என்ன நேர்களே, இயக்குனர் வருண் கிட்ட பேசணும். நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் அண்ட் படத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். திரும்பவும் ஒரு தரமான குறும்படத்துடன் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் ஸ்ரீவித்யா.